உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். 2025 ஆண்டு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி பயிற்சி ஆகிறார். என்னைக்கு பயிற்சி ஆகிறார்? வாக்கிய பஞ்சாங்கப்படி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி ஆகிறார். திருக்கணித முறைப்படி 14/5/2025 புதன்கிழமை பயிற்சி ஆகிறார். ஓகேங்களா? கோவிலெல்லாம் வாக்கியம் எப்படி பண்ணுவாங்க, ஜோசியர்களெல்லாம் திருக்கணித முறைப்படி பண்ணுவாங்க. பரிகாரம் வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த குரு பகவானோட இடப்பெயர்ச்சி நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் இவ்வளோ காலம் 7ஆம் பார்வை பார்த்தோம்னா இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்வை செலுத்த போகிறாரு. அதன் மூலிமா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிந்துக்கலாம். குரு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாவே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வராது. உங்களோட ரகசியங்கள் வெளியே கொண்டு வந்துடுவார். 8ல் குரு இருந்தால் ரகசியங்களை வெளியே கொண்டாந்து விட்டுருவார். அதனால் குடும்பத்துக்கு தெரியாமல் உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெளியே கொண்டாந்து காட்டி கொடுத்துருவாரு. பார்த்து ஜாக்கிரதையாக இல்லைங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. வீட்டுக்கு தெரியாமல் பணம் வாங்கியிருக்கீங்க, பணம் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டி விட்டுருவாரு. பார்த்து நடந்துக்கோங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். பொறுமையும் அடக்கமும் தேவை, கொஞ்சம் உண்மையும் தேவை. நீங்கள் ரொம்ப உண்மையானவர், ஆனால் இந்த குரு பயிற்சியில் உண்மையை பேச விடாமல் தடுப்பார், பொறுமையை இழக்க வைப்பார், அவசரப்பட வைப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பெரிய மரியாதையை இழக்க வைப்பார், கௌரவ குறைவை உருவாக்குவார். என்னடா எடுத்து உடனே பயப்படுத்துகிற அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் குரு ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனை உருவாக்குறதுனால இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி பயப்படுறதில்ல, குடும்பத்துக்கே கார் இன்சூரன்ஸு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரு நமக்கு சரியில்லாத இடத்துல இருந்தால் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வண்டி உங்கள் பேரில் இருந்தால் வாகனம் நீங்கள் ஓட்டின வேற ஒருத்தர் ஓட்டினா கூட அது ஏதாவது இடிக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது இன்சூரன்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. தயவு செஞ்சு அதெல்லாம் இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குரு 8ல் மறையிறதுனால தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க இது பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற முக்கியமான நபர்கள் வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக இருந்துக்கோங்க. சுப செலவுகள் வருது, பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கடன் அதிகம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. இருக்கிற காசை வச்சு சமாளிச்சுக்கோங்க. கடன் வாங்கி பண்ணலான்னு சொல்லி சொன்னீங்களா மாட்டிக்குவீங்க. அப்புறம் மறுபடியும் பழைய இதே போயிடும். இப்போ தான் கடன்லாம் அடைஞ்சு கொஞ்சம் வந்திருக்கீங்க, மறுபடியும் கடனுக்கு போயிடாதீங்க. மறுபடியும் நகை அடவு வைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், பொறுமையாக செலவு பண்ணுங்கள். இருக்கிற பணத்துக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைனா டாம் தூம்னு செலவு பண்ணிட்டீங்க, அது இருக்குது இது இருக்குன்ட்டு பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒரு கணக்கு போடுங்க, குரு உங்களை வேற ஒரு கணக்கு போட்டு கொண்டு போய் மாட்ட விட்டுருவார். பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா குருவோட அனுகிரகம் இல்லைன்னா நீங்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க. தயவு செஞ்சு என்ன சொல்கிறான்னு பொறுமையாக வாங்கிக்கோங்க. அவசரம் மட்டும் படாதீங்க. அவசரப்பட்டீங்களா கட்டாயம் காரியம் சாதிச்சிடும். காரியம் சாதிச்சிடும்னா குரு சாதிச்சிடுவார். உங்களுக்கு காரியம் தவறாக போயிடும், பின்னாடி வருத்தப்படுவீங்க. அதனால் சிக்கனமாக செலவு பண்ணி பக்குவமாக நடந்துக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வரலாம், உயர் அதிகாரிகளோட பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனம் பொறுமையாக அது இருக்குது நல்லது. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கோயிலுக்கு பூ வாங்கி கொடுங்க. மாதத்தில் ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போய் மாலை வாங்கி போட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அது கூடவே அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா, குலதெய்வத்தை அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா தேன் வாங்கி கொடுத்துருங்க அபிஷேகத்துக்கு. ஓகேங்களா? அது மறந்துடாதீங்க. அதே போல் விளக்குக்கு நெய் வாங்கி கொடுத்துருங்க. இந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். மாதம் கொஞ்சம் தேன், கொஞ்சம் பூ, அதே போல் நெய், இது 3 வாங்கி கொடுங்க. இந்த பிரச்சனைன்னு உங்களை ஓரளவுக்கு காப்பாற்றிக்கலாம், நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப பொறுமை அவசியம் தேவை. சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போல்லாம் கொஞ்சம் கவனித்து கட்டுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அம்மாவோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வண்டி வாகனம் ஏதாவது மாற்றுறது பண்ணுறோம்னா மாற்றிக்கோங்க. 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் மாற்றிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைனா அதில் செலவு வைக்கும், அதில் ஏதாவது பிரச்சனை கொண்டாந்து விட்டுரும். அந்த செலவு இப்போவே பண்ணிக்கிறது நல்லது. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும், பார்த்து ஜாக்கிரதையாக கட்டுங்க.
கவனமாக கட்டுங்க. ஒரு முறை இருமுறை யோசித்து பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு கோவப்பட்டு பண்ணிக்காதீங்க. பொறுமையாக இருந்து பண்ணிங்களா ஜெயமாகுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தனம், குடும்ப, வாக்கு இது 3ல் நல்லது பண்ணி விட்டுருவார். ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால செலவுகள் அதிகம் விட்டுருவார். செலவு பண்ணும்போது எழுதி வச்சு செலவு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாமல் செலவு வரும். மருத்துவ செலவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக சைனீஸ் ப்ராப்ளம் வரும், குறிப்பாக கொழுப்பு விஷயங்கள் வரும், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளங்கள் வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குறிப்பாக அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, பார்த்துக்கோங்க. மோர் அதிகம் குடிங்க. ஓகேவா? இந்த 1 வருஷத்துக்கு மோர் அதிகம் குடிங்க. ஒரு சிலருக்கு தொப்பை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏற்கனவே தொப்பை இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, விஷயத்தில் நல்லது பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு பாதம் சம்மந்தமான முட்டிக்கு கீழே ப்ராப்ளம் வரும், அது பார்த்துக்கோங்க. பெண்களுங்களாக இருந்தாங்கன்னா தொடையில் ப்ராப்ளம் வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கான அறிகுறிகள்லாம் வந்துச்சுன்னா குரு தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்கள் வந்து கட்டாயம் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பாக வியாழக்கிழமை மஞ்சள் தடவினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா குரு வந்து உங்கள் 2-5 கூட போகிறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனாலது, 5ஆம் இடத்தை பார்க்கலாம். ஆனால் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு மங்கள காரியம் நடக்குன்னா அது தடை வராமல் இருக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 8ல் மறைகிறார். அப்போ குழந்தைங்களுக்கான தடையை அதாவது தடை பண்ண உருவாக்குவார். அந்த நிவர்த்தி ஆகணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. குலதெய்வத்துக்கு எப்படி போகணும்? மாலை சாத்தி வழிபாடு பண்ணணும். அதாவது தேன், மாலை, நெய் இதை வாங்கி கொடுத்து குலதெய்வ கோயில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இதை கொஞ்சம் ரகசியமான வழிபாடு சித்தர்களுக்கு வந்து பயன்படுத்தி பாருங்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இல்லைங்க. வாய்ப்புகள் பறி போகும், தட்டி படிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாய்ப்பு உங்களுக்கே வந்துடும். கன்னி பெண்கள், கன்னி பசங்க குரு 8லேருந்து திருமணம் தடையாக இருக்கும்பாங்க. ஆனால் குடும்பஸ்தானத்தை பண்ணாலே திருமணம் நடக்கும். அதுக்குரிய வழிபாடு முறையை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. மாணவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காது, பிரச்சனை உருவாக்கி கொடுக்கும். வெறுப்பு கொண்டாந்து விட்டுருவார். பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லது நடக்கும். சொன்ன பரிகாரத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரணுங்கிறது. இல்லத்தரசிகளுக்கு தேவையில்லாத பிரச்சனை, சண்டைகள் வரும், பார்த்து நடந்துக்கோங்க. பொறுமையாளுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வாக்குவாதம் பண்ணாதீங்க. சத்தியத்தின் மேலே கவனம் செலுத்துங்க. நல்லதை தேடுங்க, அதான் நல்லது. பண விஷயத்தில் எச்சரிக்கையாளுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்துக்கு தெரியாமல் பணம் யார்கிட்டயா கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா குடும்பத்தை சொல்லிடுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா பணம் எங்கேயாவது போய் லாக் ஆகிடும், அப்புறம் உங்கள் பேர் கெட்டுரும், பார்த்து நடந்துக்கோங்க. குழந்தைங்க மேலே அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்காக அதிக முக்கியத்துவம். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள், குழந்தை கிடைக்கும், அதிக வாய்ப்புகள் உண்டு. திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. குருனா முருகன் வழிபாடு ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பழனி முருகன் கோயிலுக்கு போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போகரை வழிபாடு பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். இந்த குரு பயிற்சியில் சித்தர்கள் கூறிய ரகசிய வழிபாடு முறையை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்களா போதும். நான் சொல்கிற பரிகாரங்கள் இடையில் வரும், அது எல்லாமே சித்தர்கள் ஒரு நூல்லேருந்து நான் எடுத்து சொல்கிறது தான். அதனால் அந்த பரிகாரத்தை கரெக்டாக செஞ்சுருங்க. உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குரு யாருன்னு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. சித்தர்கள் 18 சித்தரில் எந்த சித்தர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களோட ரகசியங்கள் வெளியே வரும், பார்த்து நடந்துக்கோங்க. ஆஃபீஸில் சொல்கிற விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லாமல் ரகசியமாக இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது பார்த்து நடந்துக்கோங்க, எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. நீங்கள் யாரை நம்பிட்டீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக மாறி உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிவிடுவாங்க. இல்லை உங்களுக்கு எதிராக வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கலாம். அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள், திடீர்னு கிடைக்க வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த திருமண தடை பரிகார பூஜையில் நாங்கள் செய்யக்கூடிய ஹோமம் தான் ரொம்ப முக்கியம். சுயவரம் கலா பார்வதி ஹோமம் அப்படிங்கிறது முழுக்க பெண்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை. இதில் கலந்துக்கிற பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும், ஓகேவா? திருமண தடை. அதுக்கடுத்து ஆண்களுக்கு வந்து ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம், ஓகேங்களா? இந்த ஹோமமும் நடக்குது, ஓகேவா? அதனால் புக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா வீட்டிலேருந்து முக்கியமான பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும். அது என்ன சொல்லுவேன், உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது கூடவே 6 ஜெராக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஜெராக்ஸ் தான், 6 ஜெராக்ஸ். இந்த 6 ஜெராக்ஸ்லேயும் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 6 ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க, அது பூஜை பண்ணி கொடுக்கறதுக்காக, ஓகேவா? 6 ஜெராக்ஸ் எடுத்து வந்துடும். எங்ககிட்ட கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க. எவ்வளோ கட்டணம்னு நான் சொல்கிறேன், ரொம்ப குறைவான ஒரு கட்டணங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கட்டணம் செலுத்துங்க. கட்டணம் செலுத்திட்டீங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்களா, நீங்கள் வாங்கிட்டு வர பொருள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வரணும். உங்களோட சாமி ரூமில் வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும். அது என்னங்கிறது பேர் சொல்லிடுறேன். ஆனால் இன்னொரு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க, என்னென்னா ஜாக்கெட் பீட்டு எடுத்துகிட்டு வரணும். அது என்ன கலருங்கிறது உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, ஓகேவா? பணம் கட்டினோடனே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. அதில் பார்த்துட்டு இந்த கலர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்தது மஞ்சள் கோம்பு,
அதில் வந்து மஞ்சக்கயிறு கட்டி, தாலிக்கயிறு மஞ்சக்கயிறு கட்டி, மஞ்சள் கோம்பு வீட்டில் சாமி ரூமில் வச்சிடணும், ஜாக்கெட் பிட்டு அங்கே வச்சிடணும். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரூல். புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் நடக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ இந்த பரிகாரத்தில் கலந்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு கல்யாண தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இது குரு மீது ஆணை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் உங்களுக்கு அதை நடத்தி கொடுக்குறார். திருமண தோஷம் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. ஓகேவா? அதே போல் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தோஷம் இருக்குது, விவாக சகடை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியாது. விவாக சகடை உங்கள் ஜாதகத்தில் இருக்குதான்னு பார்த்து அந்த இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணி நாங்கள் உங்களுக்கு தரோம். அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை ஆரம்பத்திலே நாங்கள் கேட்குறோம். ஓகேவா? இது 108 பேர் தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சங்கல்பம் நடக்கும். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக சங்கல்பம் நடக்கும். புரியுங்களா? அதனால தான் 108 பேர். நீங்கள் எல்லாத்தையும் கூட்ட சேர்த்தி பண்ணுற வேலையே இல்லை எங்ககிட்ட. ஓகேவா? 108 பேர்னால் 108 பேர் தான். ஓகேவா? அதனால் ரொம்பலாம் யோசனை பண்ணிட்டு தேவையில்ல. சீக்கிரம் முன்பதிவு பண்ணிக்கோங்க. கசகசன்னு பண்ணுறதில்ல, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஏதோ தனமும் பண்ண போகிறதில்ல. முறையாக பண்ணிவிட்டு முறையாக ஒரு சில ரகசியம்லாம் சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு ரகசியம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ரகசியமாக இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்துக்கு ஒரு இதில் தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்துக்கான ரகசியங்கள் சொல்லுவோம். நீ இந்த முறையில் ஃபாலோ பண்ணி இந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்க. ஒரு சில பேருக்கு என்ன நடக்குன்னா, நிறையா ஜாதகங்கள் வரும். பொண்ணு வீட்டுக்கு பிடிக்கும், ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடிக்கும், பொண்ணு வீட்டுக்கு பிடிக்காது. இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு வழிபாடு முறைலாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இந்த முறையில் போங்க, கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அப்படிங்கிற ரகசியம்லாம் சொல்லி கொடுத்துருவோம். பயன்படுத்திக்கோங்க. 6 மாதத்தில் உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையோட நம்ம கோயிலுக்கு வர போகிறீங்க. தயாராகிக்கோங்க. ஒரு அன்பு அறிவிப்பு. ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோவிலில் குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பரிகார பூஜை நடக்குது. அது என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. இந்த பரிகார பூஜை வந்து 2 விதமாக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து திருமண தடைக்காகவும், இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைக்காகவும் பிரிஞ்சிருக்கோம். இந்த கடன் பிரச்சனைக்கு யாரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அதில் ஒரு 108 பேர். திருமண தடைக்காக யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ஒரு 108 பேர். ஓகேங்களா? முழுக்க இது பரிகார பூஜை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடிய பூஜை. புரியுதுங்களா? நீங்கள் பணம் கட்டுறீங்க, உங்களுக்கான பூஜை. கடன் நிவர்த்திக்காக பணம் கட்டுறீங்க, அதுக்கான பொருள்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். கோயில் வந்தீங்களாவே ஒரு சில பொருட்கள் கொடுப்போம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுவோம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும். 100% ஒரு மன நிம்மதியோடு போவீங்க. இது ஒரு பெரிய கட்டணம் இல்லை, சிறிய கட்டணம் தான். கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அது என்னென்னாவது தெரிஞ்சுக்குவீங்க. உங்கள் குடும்பத்தில் திருமண தடையாக இருக்கிறவங்க யாராக இருந்தால் இந்த தகவலை அனுப்பிச்சி விட்ருங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கடன் பிரச்சனை, எதுக்குப்பா ஃப்ரெண்ட்ஸு, எனக்கே கொஞ்சம் கடன் இருக்குதுப்பா, அந்த கடன் கட்ட வழி தெரியாமல் தான் முழிச்சிட்ருக்கேன், ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு யோசிச்சிங்களா? நிச்சயமாக இந்த டைம் வந்து கலந்துக்குவாங்க. ஏன்னா ராகு கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. ராகு பகவானால் தான் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்க முடியும். மற்ற கிரகம் நவகோள்கள்லேயே ராகு பகவான் தான் கோடியாக பணத்தை, செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகுக்கு தான். அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சி சமயத்தில் நம்ம இந்த பூஜைகளை பண்ணுறோம். வந்து கலந்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் சேர்ந்து வரும். 100% கேரண்டி. உங்களுக்கு அது அந்த பூஜை பண்ணி 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு பணம் சம்மந்தமான விஷயத்தில் மாற்றம் வரலன்னா நான் கேரண்டி. 6 மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகலைன்னா என்னை மறுபடியும் கூப்பிட்டு கேளுங்க. உங்கள் பணத்தை கூட நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்திக்கிறேன். முழுக்க இது ஒரு பரிகார பூஜை கோவிலில் நடக்குது. நம்ம லக்ஷ்மி கோயிலில் ஒரு சில பொருட்களை அவங்கள வாங்கிட்டு வர சொல்லுவேன். அதை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் அந்த பரிகார பூஜைக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? திருமண தடைக்கு ஒரு சில பொருள், கடன் பிரச்சனைக்கு ஒரு சில பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டாங்க. ஈஸியாக எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் தான். அதை வச்சு நம்ம வீட்டில் எப்படி வருமானத்தை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வழியை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். புரியுதுங்களா? நீங்கள் ஒரு கலையை கற்றுக்கிட்டு போகிறீங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்களா, திருமண தடைக்காக ஒரு முத்திரை பயிற்சி நான் பண்ணித்தரேன். அதே போல் கடன் பிரச்சனைக்கு ஒரு முத்திரை பயிற்சி கொடுக்குறேன். புரியுதுங்களா? முத்திரை பயிற்சி. ஓகேவா? இந்த பயிற்சியை எடுத்துக்கணும். ரெகுலராக வீட்டில் செய்யணும். குறைஞ்சபட்சம் 48 நாள் செய்யணும். திருமண தடைக்கும் வேணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கல்யாண கலைன்னு சொல்லுவாங்க. அந்த கலை உங்கள் முகத்தில் வரணும். ஓகேவா? அது இருந்தால் தான் கல்யாணம் கைகூடும்பாங்க. குரு பார்வை எடுக்கணும், கல்யாண கலையும் வரணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த விஷயம் பண்ணுறோம். வாய்ப்புள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க. 108 பேருக்கு தான் அனுமதி. புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உடனே பதிவு பண்ணிக்கோங்க. ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.